சரியா சொல்ல போனா பிப்ரவரி மாசம் 2023ல யூடியூப் ஆட்டோ டப்பிங் அப்படிங்கிற ஒரு சிஸ்டத்தை அறிமுகப்படுத்துறாங்க. அதே மாதிரி மெட்டா கம்பெனியும் இன்ஸ்டாகிராம்ல ஒரு அற்புதமான செட்டிங்கை அறிமுகப்படுத்திருக்காங்க. ஸோ அதை பத்தி தான் நம்ம இந்த வீடியோல விரிவா பார்க்க போறோம். வழக்கம் போல நம்ம வீடியோக்கு லைக் கொடுத்துக்கோங்க. தொடர்ச்சியா நம்முடைய சேனலை சப்போர்ட் பண்ணுங்க. வீடியோவை எந்த பகுதி நீங்க ஸ்கிப் பண்ணாதீங்க. ஸ்கிப் பண்ணீங்கன்னா உங்களால மற்றவங்களுக்கு ஷேர் பண்ண முடியாது. இப்போ அதை பத்தி டீட்டெயிலா தெரிஞ்சுக்கலாம். வாங்க. ரெண்டாயிரத்தி 23ல யூடியூப் ஆட்டோ டப்பிங் அப்படிங்கிற ஒரு செட்டிங்கை அறிமுகப்படுத்தினான். அப்ப அறிமுகப்படுத்தும் போது குறிப்பிட்ட மொழிகள் சப்போர்ட் பண்ற மாதிரி தான் அறிமுகப்படுத்தினா. காலப்போக்கில் இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஆட்டோ டப்பிங்ல நிறைய மொழிகள் சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்கு. ஸோ இதை தெரிஞ்சுக்கிட்ட மெட்டா கம்பெனி என்ன பண்ணாங்கன்னா, ரீசெண்டா அவங்களுடைய இன்ஸ்டாகிராமோட ரீல்ஸ்ல, அதாவது யாரெல்லாம் இந்த ரீல்ஸ் வீடியோ ரெடி பண்ணி போடுறாங்களோ அவங்களுக்காக டிரான்ஸ்லேட் வாய்ஸ் பை மெட்டா ஏஐ அப்படிங்கிற ஒரு செட்டிங்கை அறிமுகப்படுத்திருக்காங்க. அது எப்படி பயன்படுத்தணும்னா, யாரு ரீல்ஸ் வீடியோ போடுறாங்களோ, அதாவது கிரியேட் பண்ணி போஸ்ட் பண்ணுவாங்கல்ல, போஸ்ட் பண்ணும்போது நிறைய ஸ்டெப்ஸ்லாம் இருக்கு. அதெல்லாம் ஃபாலோ பண்ணிட்டு அதுக்குள்ள போய் அவங்க செக் பண்ணி பார்த்தாங்கன்னா, நான் சொன்ன இந்த செட்டப் இருக்கும், ஆஃப்ல தான் இருக்கும். இதை ஆன் பண்ணும்போது சரியா 4 மொழிகள் மட்டும் சப்போர்ட் பண்ணும். வேணுங்கிறவங்க அதையும் ஆன் பண்ணிக்கிட்டீங்கன்னா ஏதோ ஒரு மூலையில உங்க வீடியோ பிளே ஆகும்போது அவங்க அந்த வீடியோவை அவங்க மொழியில மாத்தி அந்த வீடியோவை பார்க்க முடியும். ஸோ அதைத்தான் நான் உங்களுக்கு இந்த வீடியோல காட்ட போறேன். வாங்க தெரிஞ்சுக்கலாம். இன்ஸ்டாகிராம நான் ஓபன் பண்றேன். அதுக்கப்புறம் பாட்டம்ல பிளஸ் பட்டன் இருக்கு, அதை நான் தட்டுறேன். அதுக்கப்புறம் என்னுடைய போன்ல ஒரு வீடியோ எடுக்கிறேன். பாட்டம் ரைட்ல நெக்ஸ்ட், அதுக்கப்புறம் வீடியோக்கு ஒரு தலைப்பு, அப்புறம் மற்ற செட்டப்களை நீங்க பாத்துக்கோங்க. அதை ஃபாலோ பண்ணிட்டு அப்படியே கீழே போயிடணும். மோர் ஆப்ஷன். நான் இந்த வீடியோவை ஷெட்யூல் போட போறேன். அதுக்கப்புறம் கொஞ்சமா கீழே போறேன். இதாங்க புது செட்டப், டிரான்ஸ்லேட் வாய்ஸ் வித் மெட்டா ஏஐ. ரீசெண்டா அறிமுகப்படுத்திருக்காங்க. எப்படி யூடியூப்ல ஆட்டோ டப்பிங்கோ அத மாதிரி இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ்ல டிரான்ஸ்லேட் வாய்ஸ். இதை நான் ஆன் பண்ண போறேன். இப்போ ஆன் பண்ணா இதுல இங்கிலீஷும் ஸ்பானிஷும் மட்டும்தான் சப்போர்ட் பண்ணும். ஸோ நான் ரெடி பண்ண வீடியோ தமிழ்ல ரெடி பண்ணியிருக்கேன். அப்போ கண்டிப்பா எலிஜிபிள் தான். ஸோ நான் நியூஸ்ல படிக்கும் போது 4 மொழிகள் சொல்லியிருந்தாங்க, பட் இங்க 2 தான் டிஸ்பிளே ஆகுது. இதுக்கு கீழே பாருங்க ப்ளூ கலர்ல டிரான்ஸ்லேட் செட்டிங்ஸ். இதுல ஆட் லிப் சிங்கிங் ஆஃப்ல இருந்தா ஆன் பண்ணிக்கோங்க. எதுக்குன்னா நம்ம வந்துட்டு அசைவுக்கு ஏத்த மாதிரி அந்த லாங்குவேஜ் உங்களுக்கு பெர்ஃபெக்ட்டா சிங்க் ஆகும். பாக்குறவங்களுக்கு அந்த வீடியோவை ஃபுல்லா பார்ப்பாங்க. ஸோ அதுக்காக இந்த செட்டப்பை கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் டிரான்ஸ்லேட் டு, ஸோ என்னுடைய தமிழ் மொழியை அவங்க எந்த மொழியில பார்க்கணும், அதுக்கு இப்ப டிஃபால்ட்டா 2 தான் கொடுத்துருக்காங்க, ஸ்பானிஷ் இங்கிலீஷ். அதை நம்ம கொடுத்துடலாம். இங்க டிஃபால்ட்டாவே இருக்கு. அதுக்கப்புறம் அப்ரூவ் டிரான்ஸ்லேஷன், டிரான்ஸ்லேஷனுக்கு அப்ரூவ் பண்ணணும். இங்க கொடுத்துரும். இந்த டாக்லாம் ஆன் பண்ணியாச்சு. கீழே பாருங்க செக்கிங் எலிஜிபிலிட்டி மெசேஜ் வந்துருச்சு. திஸ் ரீல் இஸ் எலிஜிபிள் ஃபார் வாய்ஸ் டிரான்ஸ்லேஷன். சப்போஸ் ஆங்கிலத்தில் இருந்தா இது ஒர்க் ஆகுமா அப்படின்னா கண்டிப்பா ஒர்க் ஆகாது. ஏன்னா இங்க ஆங்கிலமும் ஸ்பானிஷும் கொடுத்துருக்காங்க. சரி நண்பர்களே, இந்த வீடியோவை நீங்க ரொம்ப பொறுமையா நீங்க வாட்ச் பண்ணிருப்பீங்க. ஸோ இந்த வீடியோல மெட்டா ஏஐ அறிமுகப்படுத்துற இந்த அற்புதமான செட்டிங் கண்டிப்பா ஒர்த்தா இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இதை நீங்க மட்டும் தெரிஞ்சுக்கிட்டா நல்லா இருக்காது. அதனால இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ்ல வீடியோ போடுறவங்களுக்குலாம் பார்த்து இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. அவங்களும் இதோட பலனை அனுபவிக்கட்டும். நீங்க நம்ம சேனலுக்கு புதுசா இருந்தீங்கன்னா வழக்கம் போல கீழே யூடியூப்காரன் நிறைய பட்டனை கொடுத்துருக்கான். குறிப்பா அந்த ஹைப் அப்படிங்கிற ஒரு பட்டனை அதை மிஸ் பண்ணிடாதீங்க, தட்டி விட்டுக்கோங்க. அது கீழே கமெண்ட் செக்ஷன் இருக்கு. உங்களுடைய கருத்தை கீழே பதிவு பண்ணிக்கங்க. நல்ல ரீதியில பிடிச்சா லைக் பண்ணுங்க, பிடிக்கலன்னா அன்லைக்.